நண்பா இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் இருக்கும். ஸோ வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இந்த வெனஸ்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி ஏர்னிங் வெனஸ்டேவா உங்களுக்கு மாற்றி தர போறேன். எப்படி தெரியுமா? வீட்டில் உட்காந்துட்டே நீங்கள் வச்சுக்கோங்களேன், வீட்டில் உட்காந்துட்டே ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். 30,000, 50,000, 1 லட்சம், 10 லட்சம் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் உங்கள் திறமையை பொறுத்து. ஸோ இதுக்கான ஒரு சிம்பிளான ஒரு வழினா எஸ். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இனி இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் தமிழ் யூடியூபரே ஒருத்தருங்க. ஸோ தமிழ் யூடியூபர்ஸ் ஒருத்தாங்க. ஸோ 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற ஒரு ஃபுட்டி சேனல் பார்த்தீங்கன்னா இது மூலயமா இது வந்து அஃபிஷியலாக யூஎஸ்ல லான்ச் ஆயிடுச்சு. ஸோ யூஎஸ்லேருந்து இப்போ ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பொறுத்து. ஸோ இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, இதுக்கு யூடியூப் இந்த ஃபேஸ்புக் மாதிரி க்ரைட்டீரியாஸ் எல்லாம் கிடையாதுங்க. க்ரைட்டீரியாவே இல்லாமல் தான் இப்போ ஏர்ன் பண்ண முடியும் உங்களால். ஸோ இப்போ வரைக்கும் க்ரைட்டீரியா கொண்டு வரல, இதுக்கு மேலே கொண்டு வரலாம். ஸோ எப்படி ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ணுறது? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வான்பா வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிருப்போம்? நார்மலாக போஸ்ட் போடுவோம், இல்லைனா ஸ்டோரிஸ் போடுவோம். ஆமாம், என்னத்த சோர்ஸ் இதுக்கு மட்டும்தான் நம்ம இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இல்லைனா நீயும் நானும் சேர்ந்து இன்ஸ்டாகிராமில் வாழலாம்னு சொல்லி பாட்டு பாடிட்டு தான் இருப்போம். ஸோ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக நம்ம யாரையுமே அது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஜஸ்ட் ஒரு போஸ்ட் பார்க்குறதுக்கு, லைக் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது என்ன, நம்ம ஸ்டோரிஸ் பார்ப்பாங்க, அது 4 பேர் பார்ப்பாங்கன்னு சொல்லி தான் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக மார்க் ஜுக்கர்பர்க் சென்னை எஸ் ஃபேஸ்புக்கு எப்படி மானிட்டைசேஷன் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இன்ஸ்டாகிராமுக்கு நாங்கள் கொண்டு வரோண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி கொண்டு வராங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிரியேட்டர்ஸ் இருக்காங்களா, வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ். எஸ். ஸோ இப்போ வீடியோ கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடியோஸே இன்ஸ்டாகிராமில் போட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய விடத்தேராத ஒரு கேள்வினா அந்த ஐஜிடிவின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த ஐஜிடிவினா என்னப்பா, அதுக்கு எதுக்குடா நம்ம யூஸ் பண்ணுறோம், அது எதுக்குடா கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி. அந்த ஐஜிடிவி அவனும் யூஸ் பண்ணுறதில்ல, யாரோ 4-5 பேர் யூஸ் பண்ணுவாங்க, மற்றபடி யாருமே அதை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ ஐஜிடிவி இருக்குல்ல, ஸோ ஐஜிடிவி மூலயமா தான் நீங்கள் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணிக்க முடியும். இப்போ எப்படி ஃபேஸ்புக், யூடியூப்ல வந்து மானிட்டைசேஷன் இருக்கோ, ஸோ அதே மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு கொண்டு வந்திருக்காங்க யூஎஸ்ல. ஸோ யூஎஸ்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா அடுத்த டார்கெட் இந்தியாவில் தாங்க பாப்புலேஷன் அதிகம். ஸோ இந்தியர்களுக்கு கொண்டு வர போகிறாங்களாமா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 கண்டிப்பாக இந்த அப்டேட் வந்துடுங்கிறாங்க. ஸோ இப்போவே நீங்கள் வந்து இதுக்கு க்ரைட்டீரியாஸ் இப்போ வரைக்கும் கொண்டு வரல. இப்போ யூஎஸ் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் அப்படி ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு க்ரைட்டீரியாஸ் இன்னும் கொண்டு வரல. ஸோ இது மாதிரி வந்து இன்ஸ்டாகிராம் நிறைய பேருக்கு பப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இதில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்ரைட்டீரியா கொண்டு வருவாங்க. மினிமம் மேபி ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்ல இருக்கிற மாதிரி, ஒரு 1000 ஃபாலோவர்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ வியூ டியூரேஷன்ஸ். ஸோ இது மாதிரியான நிறைய க்ரைட்டீரியா கொண்டு வரக்கும் வாய்ப்புகள் இருக்குதுப்பா. நிறைய க்ரைட்டீரியாஸ் இவங்க கொண்டு வராமல் விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக கொடுத்துட்டோம்னா எப்படா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் க்ரைட்டீரியா கண்டிப்பாக போடுவாங்க. இப்போ வரைக்கும் போடல, ஏன்னா நிறைய பேருக்கு பப்ளிஷ் ஆகிறதுக்காக போல இருக்குது. ஸோ இனிமேல் கண்டிப்பாக க்ரைட்டீரியா கொண்டு வராங்க. அதனால இப்போ வந்து நீங்கள் ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ யூடியூபில் இருக்கிற வீடியோ, ஃபேஸ்புக்கில் இருக்கிற வீடியோ எல்லாமே நீங்கள் வந்து எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டுக்கலாம். அதுக்கெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் எதுவுமே கொண்டு வர மாட்டாங்க. பட் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் போட்டு ஒன்றை மட்டும் குடிக்கிறதுக்கெல்லாம் காப்பிரைட் கொண்டு வருவாங்க. ஸோ அது மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இதில் கொண்டு வருவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இன்ஸ்டாகிராமும் ஒரு பெரிய பிளாட்ஃபார்மும் வரப்போது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸோட வியூஸ், அதில் வர அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பொறுத்து உங்கள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏர்னிங் வேணால் வரலாம். ஸோ ஏன் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமும் கொண்டு வராங்கன்னா, ஸோ ஃபேஸ்புக் அண்ட் யூடியூப் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கண்டென்ட் கிரியேட்டிங் ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிட்டு வந்துருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் அதில் இருக்குது. பட் இன்ஸ்டாகிராமில் காம்படிஷன் கொஞ்சம் லேசாக தான் இருக்குது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமாக போஸ்ட்டும் ஸ்டோரிஸ்க்கு மட்டும் தான் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க. சில பேர் பிராண்ட் அட்வர்டைஸிங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமை பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலாக இதுவும் ஒரு ஏர்னிங் பிளாட்ஃபார்மாக மாற்ற முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ க்ரைட்டீரியாலாம் போடல, யூஎஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் இந்தியா தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் லெஸ் காம்படிஷனாக தான் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு இன்ஸ்டாகிராமராக மாற முடியும். ஸோ இப்படி ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக யூஎஸ்ல வந்துருச்சு. ஸோ அடுத்த டார்கெட் இந்தியா தான். ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக ஒரு தமிழ் சேனல் எப்படா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தமிழ் ஃபுட்டி சேனல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக இங்கே இருந்து யூஎஸ் சர்வர் கூட ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, யூஎஸ்ல இந்த தமிழ் ஃபுட்டி சேனலுக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூப் சேனல் இல்லைனா ஏதோ ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல இருக்காங்களா. ஸோ அவங்க கிட்ட வந்து அவங்களோட தமிழ் ஃபுட்டி சேனல் இருக்காங்களா. ஸோ அவங்களோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க மூலயமா யூஎஸ்ல வந்து அப்லோட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அந்த அப்லோடேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அப்லோட் பண்ணக்கப்புறம் ஸோ அதுக்கு வர ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அவரு வந்து யூஎஸ்டியிலேருந்து இங்கே கன்வெர்ட் பண்ணி கொடுத்துறாரு. ஸோ அவரும் ஒரு சின்ன ஷேர் எடுத்துக்கிறாரு. ஸோ இப்படி தான் அவரும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ
இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் அப்டேட்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய பேர் யூடியூப் தான் வாழ்வுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ யூடியூப்ல காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆக்டர்ஸ் எல்லாம் ஆங்கர்ஸ் எல்லாம் வந்து உள்ள நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூப்புங்கிறது ஒரு திறமைக்கான பிளாட்ஃபார்மாக ஒரு வருஷம் வரைக்கும் இருந்துச்சு. இதோட டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது அவங்க தப்பு இல்லை. ஸோ நம்மளோட காம்படிஷன் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். அந்த காம்படிஷனில் தனித்துவமாக இருக்கிறதுக்காக நீங்கள் தான் உங்களோட போராடணும். ஓகேங்களா? ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இது மூலியமாக நீங்கள் எவ்வளோ வேணால் பண்ணலாம் உங்கள் திறமைக்கு போட்டு. ஒரு லெஸ் காம்படிஷனாக இருக்கிற ஒரு இன்ஸ்டாகிராம், அதே மாதிரி செகண்ட் பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியாஸ் இல்லாத ஐஜிடிவி. ஸோ இதெல்லாம் வச்சு தான் சீக்கிரமாக நீங்கள் ஏர்னிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச யூஎஸில் யாராவது இருந்தாங்கன்னா கூட அதில் பார்த்தீங்கன்னா ஐஜிடிவியில் போட்டு ஏர்ன் பண்ணுறதுனால ஏர்ன் பண்ணலாம். ஸோ யாராவது ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இந்த அப்டேட் சீக்கிரமாக வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போ ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோ வரும்போது வரைக்கும் நன்றி நண்பா.